உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு தொழிலதிபர் தன்னோட தொழில பெரிய நஷ்டமாயிட்டு ரொம்ப சோகமாயிடுறாருங்க. என்ன பண்றதுன்னே புரியாம வீட்டுக்கு வெளியில நின்று வெறிச்சு ரோடையே பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போ அவர் வீட்டுக்கு வெளியில இருக்க குப்பை தொட்டியில ஒருத்தர் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போறத பாக்குறாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே குப்பை தொட்டில இருந்து ஒருத்தர் பழைய பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து பையில போட்டு எடுத்துட்டு போறத பாக்குறாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் பைய எடுத்துட்டு அதுல பழைய பாட்டில் எல்லாம் எடுத்து போட்டு போறத பாக்குறாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாய் அந்த குப்பை தொட்டில இருக்க இலையில இருக்க சாப்பாடை சாப்பிடுறத பாக்குறாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாடு அந்த வெறும் இலையவே சாப்பிட்டு போறத பாக்குறாருங்க. இப்படி ஒரு குப்பை தொட்டியில இத்தனை பேர் வாழ்வாதாரம் அடங்கி இருக்கு அப்படிங்கிறத இந்த தொழிலதிபர் பாக்குறாருங்க. அப்ப அவர் தன்னோட மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாருங்க, ஒரு சின்ன குப்பை தொட்டி இத்தனை பேரை இந்த உலகத்துல வாழ வைக்க முடியும்னா நம்ம எவ்வளவு பெரிய தொழில் பண்ணியிருக்கோம். இந்த நஷ்டமானதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படலாமா? மீண்டும் நம்ம தொழிலை தொடங்கி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு தொழில் தொடங்க ஆயத்தமாகிறாருங்க. கதையோட நீதி, எப்போதுமே தோல்வி அடைஞ்சா துவண்டு போயிடக்கூடாதுங்க. முயற்சி திருவினையாக்கும், வெற்றி நிச்சயம்.